உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு ஒவ்வொரு முறையும் விண்ணரசை பற்றி சொல்லும் பொழுதோ இல்லை தந்தையினுடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுதோ அவர் சொல்ல வருகின்ற ஒரு கருத்தை நமக்கு சிறு சிறு கதைகள் வழியாக தெளிவாக எடுத்து கூறுவதிலே வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை கதை சொல்லியாக ஒரு அருமையான, அதுவும் மக்கள் வாழ்கின்ற அந்த நிலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சிறு சிறு கதைகளாக சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திறமையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே இயேசு நமக்கு அநேகமான கதைகளை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லிய பல கதைகளிலே இன்று இயேசு நமக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கதையானது, ஆண்டவர் எந்த அளவுக்கு நம் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுவதற்காக ஒரு அற்புதமான கதையை சொல்லுகிறார். ஒரு சிறிய கதை, ஆனால் அந்த கதையில் ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்ற ஒரு கதையாக இருக்கிறது. பாருங்கள், இன்று நமக்கு நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தியிலிருந்து 15வது அதிகாரத்திலிருந்து நமக்கு இந்த காணாமல் போன மகனினுடைய கதை, அதாவது ஊதாரி மைந்தன் கதை என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இந்த ஊதாரி மைந்தன் கதை இதை நாம் பல முறை கேட்டு இருப்போம், பல பிரசங்கங்களை கேட்டு இருப்போம். ஆனால் இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால், ஒவ்வொரு முறை அதை படிக்கின்ற பொழுதும், ஒவ்வொரு முறை அதை தியானிக்கின்ற பொழுதும் நமக்கு புது புது உணர்வுகள், புது புது அர்த்தங்கள், புது புது விளக்கங்கள் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் நமது என்றுமே தூய ஆவியானவருடைய உந்துதலிலே நாம் இறை வார்த்தையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதிலே நமக்கு உதவி செய்கிறார். அந்த வகையிலே பிரியமானவர்களே, இன்று பாருங்கள், இந்த ஊதாரி மைந்தனுடைய கதை, அதாவது காணாமல் போன ஒரு மகனின் கதை. இந்த கதையை சொல்வதற்கு முன்பாக இயேசு ஏற்கனவே 2 கதைகளை சொல்லி மக்களை தயார்படுத்துகிறார். பாருங்கள், இந்த 15வது அதிகாரத்திலே 3 கதைகள் மொத்தமாக இருக்கிறது. அதில் முதல் கதை காணாமல் போன ஆடு என்ற கதையை சொல்லி மக்களுக்கு அந்த காணாமல் போதல், தேடுதல், கண்டடைதல், மகிழ்ச்சி அடைதல் அப்படிங்கிற ஒரு தீமை ஏற்கனவே சொல்கிறார். அதனை தொடர்ந்து காணாமல் போன ஒரு நாணயம், ஒரு பெண்ணுக்கு 10 நாணயம் இருக்குது, அதில் 1 தொலைஞ்சு போது அது வீட்டை பெருக்கி விளக்கு கொளுத்தி அதை கண்டுபிடிக்கிறாங்க, தேடுறாங்க, பதட்டத்தோடு இருக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய தோழிகளெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது 2வது கதை. அதனை தொடர்ந்து 3வதாக ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்பு மிக்கவராக இருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை மன்னிக்கக்கூடிய கருணை மிக்க கடவுளாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக இந்த 3வது கதையை சொல்லுகிறார். இந்த 3வது கதையினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், 3 கதாபாத்திரங்கள், 3 ஆண்கள். பாருங்கள், தந்தையினுடைய 2 மகன்கள், ஒரு பெரிய பையன், ஒரு சிறிய பையன். இந்த 3 கதாபாத்திரங்களை வைத்து ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு கதையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த கதையினுடைய ஒவ்வொரு நபராக நாம் சிந்திப்போம். முதலாவதாக நான் இந்த மூத்த மகனை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த மூத்த மகன் இப்போ கதையினுடைய தொடக்கத்திலிருந்து எதுவும் சொல்ல வரல, எதுவும் பண்ணலை. ஆனால் கடைசி பகுதியில் தான் பேசுகிறார். ஏன்னா இந்த இளைய மகன் திரும்பி வந்த உடனே மூத்த மகன் வயல் காட்டிலிருந்து திரும்ப வரார். மேலே சத்தம் இதெல்லாம் கேட்குது. உடனே அதை கேட்டு என்னன்னு விசாரிக்கும் பொழுது அங்கே இருந்த வேலையாள்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் தம்பி போனவர் திரும்பி வந்துட்டார், அதனால் உங்கள் அப்பா கொளுத்த கன்று அடிச்சிருக்கிறாரு, ஃபீஸ்ட்டு போடுறாரு, எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்படின்னோடனே அந்த மூத்த மகன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு தயங்கி வெளியவே நிற்கிறார், வாசப்படியிலே நிற்கிறார். இதனை பார்த்த தந்தை தான் உடனே ஓடுறார். அவர்கிட்ட போயிட்டு வாப்பா உள்ளே வாப்பான்னு சொன்னோடனே அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குது. நீங்கள் என்ன அப்படி பண்ணிட்டீங்க, நான் இத்தனை நாளமாக உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தேன் அப்படிங்கிறார். நல்ல விஷயம்.
பெரிய மகனை பற்றி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இத்தனை ஆண்டுகளாக உமது சொற்படி கேட்டு கீழ்ப்படி நடந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கெடாயோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு கோழியோ எதுவுமே பண்ணதில்லை, வெட்டினதில்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பையன் வெளியில் போயிட்டு இத்தனை வருஷமாக இருந்துட்டு வந்திருக்காங்களே, அவனுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார். இப்போ இந்த மகனுடைய தவறு என்னவென்று நாம் பார்ப்போமானால், அந்த மகனுக்கு தந்தை தன்னுடைய இளைய மகன் திரும்பி வந்ததில் சந்தோஷமாக இருக்கிறார் இல்லையா, அந்த சந்தோஷத்தில் இந்த மகனுக்கு பங்கு கொள்ள விருப்பம் இல்லை. தன்னுடைய தந்தையினுடைய சந்தோஷம் அவனுக்கு பிடிக்கல. அவன் அதுவும் இல்லாமல் தன்னுடைய சகோதரனை மீது பழி செலுத்துறார். லூக்கா நற்செய்தியாளர் வந்து அந்த இளைய மகன் காசை வாங்கிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணா, எப்படி வாழ்ந்தான், எதை எப்படி செலவு பண்ணாங்கிறது நமக்கு சொல்லலை. ஆனால் இந்த பெரிய மகன் தான் சொல்கிறாரு தன்னுடைய தம்பியை பற்றி, இளைய மகனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு போய் விபச்சாரிகள் கூட இருந்து வந்தான், காசை கண்டபடி செலவு பண்ணிட்டு வந்தான் அப்படிங்கிறாரு. இவருக்கு தெரியாது அவர் போய் விபச்சாரிகள்கிட்ட தான் காசை செலவு பண்ணாராங்கிறது அவருக்கு தெரியாது. இருந்தாலும் வீண் பழிகளை பார்த்தது போல இவர் சொல்றார். அப்ப பாருங்க, தன்னுடைய தம்பியின் மீது சகோதரன் மீது இல்லாத பழிகளை சுமத்தி அவர் மீது கோபம் கொள்கிறார். இப்ப அவருக்கு வீட்டுக்குள்ள வர விருப்பம் இல்லை. இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். என்னன்னா, வீட்டுடைய கதவு திறந்தா இருக்குது. அப்போ கதவு சாத்தல. கதவு திறந்த வீடு எப்பயுமே திறந்த கதவாக இருக்கிறது. ஆனால் அந்த திறந்த வீட்டிற்குள் நுழைய மனம் இல்லாமல் இந்த பெரிய மகன்தான், மூத்த மகன்தான் வெளியே நிற்கிறார். கடவுளுடைய அன்பு என்றைக்குமே சாத்தப்படுவதே இல்லை. அதை தேர்ந்தெடுத்து அந்த தந்தையினுடைய அன்பில் நிலைத்து கொள்ள அந்த வீட்டிற்குள் நுழைய நாம் தான் முடிவெடுக்கிறோம். நம்ம தான் கோவிச்சுக்கிட்டு நம்ம தான் இதை பண்ணிட்டு நம்ம வெளியே நிற்கிறோமே ஒழிய, கடவுளுடைய அன்பு வீடு என்றுமே திறந்தே இருக்கிறது. இது நம்ம இந்த முதல் பகுதியில் பார்க்குறோம். இரண்டாவது மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகன் வந்து அப்பாக்கிட்ட போய் எனக்கு சொத்தை பிரித்து கொடு. எப்படி கேட்குறாருன்னா, சரிபாதியாக பிரித்து கொடுங்கிறார். சரிபாதியாக பிரிக்கிறதுக்கு அவங்க சட்டத்தில் வழி இருக்கான்னா இல்லை, சட்டத்தில் வழி இல்லை. இணைச்சட்டம் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 17 நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு தந்தை முதல்ல இறந்த பிறகு தான் அதனோட சொத்தை பிரிக்கணும். ஆனால் இங்கே இந்த மகன் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பிரிக்கிறான். அப்படின்னா இந்த மகனுக்கு தந்தை உயிராக இருந்தான்னா செத்தான்னா அவர் செத்த மாதிரி தான் கணக்கு. அப்போ தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பிரிங்கிறான். அது எப்படி பிரிக்கணுங்கிறான்? சரிபாதியாக பிரிக்கணுங்கிறான். ஆனால் இணைச்சட்ட நூலில் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சொத்தை பிரிக்கின்ற பொழுது மூத்த மகன் தலைச்சின் பிள்ளைக்கு 2 பங்கு, அதன் பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மீதி இருக்கிற பங்கு பாதி எப்படி வேணாலும் பிரித்து கொடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு 2-3 பசங்க இருக்கிறாங்கன்னா அந்த சொத்தை அப்படியே 3 பங்காக பிரிக்கணும். 3 பங்காக பிரித்து 2 பங்கை தூக்கி முதல் மகனுக்கு கொடுக்கணும். அந்த 1 பங்கை எடுத்து இன்னொருக்கு பிரிச்சுக்கணும். இல்லை 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பாகமாக பிரித்து 4ல் 2 பகுதியை எடுத்து பெரிய பகனுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கு இல்லையா, அதை மீதி இருக்கிற 3 பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இப்படி தலைச்சன் பிள்ளைக்கு 2 பங்கும் மீதி இருக்கிற பங்கை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் தான் சட்டத்தில் வெளியிருக்கு. இப்போ இந்த மகன் தரிபாதியாக பிரித்து கொடு அப்படிங்கிற கடவுள் வந்து அதை தந்தை வந்து அந்த சொத்தை பிரித்து கொடுத்துட்றாரு. அந்த பையன் போகிற எப்படியோ செலவழிக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்போ இந்த மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா, போகிறாரு அங்கே வந்து இப்போ அந்த பன்றிகள் மேற்கின்ற அந்த பன்றிகள் உண்ணுகின்ற உணவை உண்டு அங்கே மனம் வருந்துறாரு அப்படின்னு நம்ம நற்செய்தியில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இதனுடைய ஒரு துயரமான நிகழ்வு என்னன்னா, இந்த மகன் வந்து தந்தையை விட்டு போனார், தந்தை விட்டுட்டு போயிட்டார். இப்போ அந்த தன்னுடைய குடும்பத்தை வீட்டை விட்டுட்டு போயிட்டார். இப்படி மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய இனத்தை விட்டே போயிட்டார். எப்படின்னா, இப்போ பாருங்கள், அவர் வந்து பன்றிகள் மேய்க்கின்ற இடத்துல இருக்கிறாரு, பன்றிகள் உண்ணுகின்ற உணவை உண்ணுகிறார். இப்போ யூதர்கள் முறைப்படி யூதர்களுக்கும் பண்டிகை ஆகாது. அவர்களுக்கு பன்றிங்கிறது ஒரு அசுத்தமான விலங்கு. அதை வீட்டில் வைப்பதும் இல்லை, அவர்கள் அந்த உணவை உண்ணுவதும் இல்லை, அதை தொடுவதும் இல்லை. அவர்கள் அந்த பன்றிகள் இருக்கிற இடத்துல அவர்கள் இருக்க மாட்டார்கள். பார்த்தீங்கன்னா, அப்போ யூத சமுதாயத்தில் பன்றிக்கும் வேலையே இல்லை.
ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த பன்றி வந்து ஒரு சாத்தானுடைய வாகனம், சாத்தான் குடிகொண்டு இருக்கின்ற ஒரு விலங்கு, அதை நம்ம வச்சுக்க கூடாதுங்கிறத அதனால தான் இயேசு அந்த சாத்தான்களை விரட்டி அடிக்கும் பொழுது பன்றிகள் கூட்டத்தில் சூழ்ந்து போய் அதெல்லாம் கடலில் விழுந்து மூழ்கி இறந்து போகும். பிரியமானவர்களே, அப்போ யூதர்களை பொறுத்த மட்டில் பன்றிகள் என்பது அது சாத்தானின் குடியிருப்பு. அப்படிங்கும்போது யூதர்கள் யாரும் அந்த பன்றியை வளர்க்குறதுக்கோ வழியே இல்லை. அப்போ இந்த இளைய மகன் பன்றிகள் வளர்க்குறவங்ககிட்ட போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறான்னா, அப்போ யூதர்கள் அல்லாத வேற்று இனத்தவர்கிட்ட தான் போய் அங்கே வேலை சேர்ந்துருக்கிறான். அப்படின்னா என்ன? தன்னுடைய இனத்தையே விட்டு உதறிட்டு வெளியில் போயிட்டான். அவன் வீட்டை மட்டும் விட்டுட்டு உதறிட்டு போல, தன் தந்தையை மட்டும் விட்டுட்டு போல, தன் சகோதரன் மட்டும் விட்டுட்டு போல, தன்னுடைய மதத்தையே விட்டு தன்னுடைய இனத்தையே விட்டு வேற்று இனத்துக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த நற்செய்தியினுடைய அந்த பன்றிகளுடைய உள்ளார்ந்த விளக்கமாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல அவர் வந்து திடீர்னு நினைக்கிறார். என்ன நினைக்கிறாருன்னா, என் வீட்டில் எத்தனையோ ஆயிரம் இது வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்ல உணவு உண்ணும்போது நான் ஏன் இந்த பன்றி உணவை உண்ணுட்டுருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல அந்த மகன் உண்மையாலுமே மனம் மாறினாரா? தான் செஞ்ச தவறை உணர்ந்து அப்பா இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, காசு பிரிச்சுட்டு வந்திருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கணுங்கிறது நான் அவருக்கு தோணலை. இவருடைய மனமாற்றம், இவருடைய தேவை இப்போ என்ன இருக்குன்னா உணவு. அழகாக ஒரு ஃபாதர் சொல்லுவார், இது ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருந்தார். எப்படின்னா, இந்த மகன் உண்மையான மனம் மாறி தந்தையிடம் செல்லவில்லை, மாறாக அவர் ஒரு வித்தியாசமான மனம் மாறிய உணவுக்காக, வேற்று உணவுக்காக அவர் போனார். ஏன்னா இங்கே வந்து நம்ம பன்றியுடைய உணவை திங்கிறோம், அட்லீஸ்ட் வீட்டுக்கு போனால் நல்ல உணவு கிடைக்கும்ட்டு அவர் உணவுக்காகத்தான் திரும்பி போனார் அப்படின்னு சொல்லுவார். ஒரு காமெடியாக. பிரியமானவர்களை பாருங்கள், உண்மை அதுதான். அந்த மகன் உண்மையாலுமே மனம் மாறி போனாரான்னு தெரியாது, ஆனால் அங்கே போனால் நல்ல உணவு கிடைக்கும், வேலையாட்கள் போல் நாமளும் அட்லீஸ்ட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறார். இப்போ வீட்டுக்கு வரார். இப்போ பாருங்கள், இப்போ மூன்றாவது ஆள், இந்த கதையினுடைய மூன்றாவது ஆள் தந்தை. இந்த தந்தை இந்த இடத்துல எப்படி இருக்கிறாருன்னா, மகனை வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு தந்தையாக இருக்கிறார். இப்போ இவர் வயசான ஒரு தந்தை, வயசாகிருச்சு, ஓட முடியாது, ஒன்றும் முடியாது. ஆனால் இத்தனையும் தாண்டி இந்த மகனை தூரத்தில் வருவதை கண்டு இந்த வயதான மனிதர் ஓடுறார். இது இவர் வயசுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா வயசானவங்க யூத மதத்தில் எப்பயுமே ஒரு கௌரவமாக அவங்க வந்து நடையெல்லாம் ஓடியாரெல்லாம் அதிர்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாந்தமாக நடந்து போவாங்க, சாந்தமாக வருவாங்க. பெரியவங்களை சிறியவங்களை பார்த்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதும், அவங்களுக்கு கேட்குற அறிவுரைகளை சொல்லுவதும், ஒரு பெரிய பஞ்சாயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் பேசுனா நடுவில் உட்காந்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதும், இந்த மாதிரி நேக கூச்சாமல் குடையாமல் அப்படி அழகாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர், ஒரு வயசில் இந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா குடுன்னு ஓடுறாரு. அப்படின்னா என்ன? தன்னுடைய சுயமரியாதையை அதையும் இழந்துட்டு தன்னுடைய கௌரவம் அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு என்னுடைய மகன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடுறாரு. ஓடி போய் ஏன் பண்ணுறாருன்னா, அங்கே போய் அந்த பையனை கட்டி அணைக்கிறார். இப்போ அந்த பையன் எங்கேருந்து வரான் அப்படின்னா, அவன் பன்றிகள் கூட்டத்திலேருந்து அந்த உணவை அங்கே குளிக்காமல் கொண்டாமல் அதை சாப்பிட்டுட்டு ஒரே கவுச்ச நாற்றம் அடிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். அந்த மகனை நாற்றத்தை கூட பார்க்காமல், அவனுடைய அழுக்கு துணிகளை கூட பார்க்காமல் அவனை கட்டி அணைத்து கொள்கிறார். இப்போ இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தான்? இந்த வர வழியில் அங்கே பன்றிகள் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தான்? நான் என் தந்தையிட திரும்பி போவேன், அங்கே போய் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் உமக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிராகவும் தவறு செய்து விட்டேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் வந்து உம்முடைய மகனாக இருக்க அருகதையற்றவன், உம்முடைய வேலையாட்களாக என்னை ஒருத்தராக சேர்த்துங்க. இதெல்லாம் வழியில் மனப்பாடமாக சொல்லிக்கினே வரான். எப்படி? இப்போ நம்ம பாவ சங்கீதத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், இந்த உத்தமனஸ்தாப மந்திரம், மனத்துயர் மன்றாட்டுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு சிலருக்கு தெரியாது. இருந்தாலும் சாமியார் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பாவ சங்கீதத்துக்கு போகலாமா வேணாமா, போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லணுமே அப்படின்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போவோம். உத்தமனஸ்தாப மந்திரம் என் சர்வேஸ்வரா சாமி தேவரீர், அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதனால் என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகத்துக்காக உத்தமன மனஸ்தாபப்படுகிறேன். இனி உமது வரப்பிரசாதத்தின் உதவியால் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜனை செய்கிறேன் அப்படின்லாம். இது வந்து பழைய மந்திரம். இப்போ வந்து நான் புது மந்திரம் எனக்கு தெரியாது, நான் படிக்கல. நான் படிக்கும்போது இந்த பழைய மந்திரம் தான் நான் படித்தேன். எனவே இப்போ இந்த மந்திரத்தை வந்து நான் வந்து அப்பா உனக்கு எதிராகவும் வானக்கு எதிராகவும் நான் வேலையாளர் என்னை இதை சேர்த்துக்கு அப்படின்னு வழியில் ஃபுல்லாக திருப்பி சொல்லிக்கினே வரார், மனப்பாடம் சொல்லிக்கினே வரார். இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரா, அங்கே தூரத்தில் இருக்கும்போது அப்பா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார்.
கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் மொத்தமாக கொடுக்குறாரு. இந்த பையன் என்ன சொல்கிறான், வழியில் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்தான் இல்லையா அந்த ஜெபத்தை, அப்பா கிட்ட சொல்லணுன்ட்டு இந்த உத்தமனஸ்த மந்திரத்தை, அதை சொல்கிறான். தந்தையே, நான் உமக்கு எதிராகவும் வானக்கு எதிராகவும் பாவம் செஞ்சேன் அப்படின்றது. இந்த அப்பா அதை காதில் கூட வாங்கலை. அடுத்தது அவன் என்ன சொல்லணும், நான் வந்து உன்னுடைய மகனாக இருக்க கூட தகுதி இல்லை, என்னை ஒரு வேலையாளாக சேர்த்துக்கன்னு சொல்லணும். ஆனால் அதை அப்பா சொல்ல விடல. அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முதல்ல சொன்ன வார்த்தையை அந்த அப்பா கண்டுக்கல. அவன் பேசிகிட்டு இருக்கும்போது, எப்பா நீ நிறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, வேலையாளுங்களை கூப்பிட்டு, இவனுக்கு முதல்ல துணியை மாற்றுங்க, அவனுக்கு மோதிரத்தை போடுங்க, அப்புறம் காலில் மிதியடிகளை போடுங்கன்ட்டு இந்த 3 காரியங்களை சொல்கிறார். இப்போ கடவுள் பாருங்க, அவமானத்தால் கூனி குறுகி நிற்கின்ற மனிதனுக்கு உடையை அணிவிக்கிறார். இதே கடவுள் தான் நமக்கு ஆதி ஆகமத்தில் தொடக்க நூலில் ஆதாம் ஏவாள் ஆடை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த இலைகளை மறைச்சிட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணார், அவர்களுக்கு ஆடை செய்து கொடுத்தார் இல்லையா. அவர்களுடைய அவமானமான நிலையை போக்கணும், அவங்களுடைய பாவத்தை நீக்கணும், அதை கவர் பண்ணணும்னு நினச்சி அவர்களுக்கு துணி கொடுத்தார் இல்லையா. அதே போல் இன்று அந்த தந்தை வந்து தன்னுடைய அவமானத்தை போக்குவதற்காக அவனுக்கு ஒரு புதிய ஆடையை கொடுக்கிறார். அடுத்தது மோதிரம். அந்த மோதிரம் என்பது ஒரு அரச குடும்பத்தினுடைய ஒரு முத்திரை. அந்த மோதிரத்தை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ அந்த அதிகாரத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்குறார் அந்த மோதிரத்தின் வழியாக. மிதியடி, நீ ஏன்னா யூதர்களுடைய வீட்டில் அடிமைகள் தான் காலடி இல்லாமல் மிதியடி இல்லாமல் வெறுங்காலில் வேலை செய்யணும். ஆனால் வீட்டில் இருக்கிற தலைவர்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்கள் எல்லாமே மிதியடிகளை போட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீ வந்து வேலையாள் இல்லை, என்னுடைய மகன், உனக்கு வேற அந்தஸ்து இருக்குது, அதனால் மிதியடி போடுன்னு சொல்லிட்டு இந்த மகனை இதெல்லாம் செய்ய சொல்கிறார். இப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இதை ஏன் மகனை வீட்டுக்கு உள்ளே வர வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம் இல்லையா, தந்தையை உட்காந்து இருந்திருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம், நானாக தப்பு பண்ணேன், அவன் தானே தப்பு பண்ணான், வரட்டும் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும், அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவனை நான் மன்னிக்க மாட்டேன்ட்டு அப்பா அப்படியே வீட்டில் உட்காந்து தைரியமாக உட்காந்துருக்கலாம் இல்லையா. ஆனால் அப்படி செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, அவன் தூரத்தில் வீட்டுக்குள்ளே நுழையில, வாசப்படி கேட்டு கூட வரல, அங்கே தூரத்தில் இருக்கிறான். இவர் ஓடுறாரு, ஓடி போய் அவனை கட்டி அடித்து அவனுக்கு பண்ணி துணி மணி எல்லாத்தையும் அங்கேயே மாற்ற சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன்னா என்னுடைய மகன் சொத்தையே பிரிச்சுக்கிட்டு போனாலும் இந்த வீட்டை விட்டு போகும்போது கௌரவமாக போனான் பார்த்தியா, செரு போட்டு போனான், நல்ல ஒரு உடையை போட்டு போனான், மோதிரம் இருந்துச்சு, எந்த கௌரவத்தோடு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனானோ அதே கௌரவத்தோடும் நல்ல ஆடைகளோடும் மிதியடிகளோடும் மோதிரத்தோடும் அதே கௌரவத்தோடு இந்த மகன் வீட்டுக்குள்ளே நுழையணும், மற்றபடி கேவலமாக அசிங்கமாக நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரியமானவர்களை எந்த ஒரு அளவுக்கு அன்பு உள்ள கடவுளாக அவர் வந்து அந்த மகனுக்கு இத்தனையும் போற்றி அந்த வீட்டுக்குள்ளே அழைத்து செல்கிறார். எனவே பிரியமானவர்களை பாருங்கள், இந்த 3 அற்புதமான மனிதர்களை வைத்து, 3 ஆண்களை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார், கடவுள் எந்த அளவுக்கு நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதற்காக நமக்கு இந்த அருமையான கதையை சொல்லுகிறார். இப்போ அந்த மகன் ஐயோ அப்பாவுக்கு எதிராக தப்பு செஞ்சிட்டமேலாம் வரவே இல்லை, அவன் வந்து இங்கே போனால் நல்ல சோறு கிடைக்கும் அதுக்காகத்தான் வந்திருக்கிறான். பாருங்க, அதான் பிரியமானவர்களே, கடவுள் வந்து நீ உண்மையாக மனை மாதிரி வரியா கேட்குறிய, அட்லீஸ்ட் என்கிட்ட வந்துட்ட, இந்த கோயிலுக்கு வந்து உட்காந்துருக்குறல்ல அது போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த 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 அளவுக்கு கடவுள் வந்து நம்ம மேலே ஒரு அன்பு உள்ளவராக மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலங்களிலே ஆண்டவருடைய அன்பை நாம் இன்னும் முழுமையாக உணர்ந்து கொண்டவர்களாய், இன்னும் நம்மளுடைய பாவங்களுக்காக நாம் எந்த இடத்தில் நாம் இன்னும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மையே நாம் ஆராய்ந்து ஆண்டவருடைய வீட்டிற்கு நாம் நம்மையே திருப்பி வர நம்மை தயார் செய்வோம், திரும்பி வருவோம், ஆண்டவரோட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே மன்னிச்சிங்க, நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை அரவணைத்து நம்மை பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை வீட்டிற்குள்ள நமக்கு சேர்த்து நமக்கு எல்லா தகுதிகளையும் கொடுக்கின்ற ஒரு அன்பான கடவுளாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களை, தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு பயணிப்போம், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வோம். ஆமேன்.